வணக்கம். மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நான் டாக்டர் தீபா அருளாளன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஹைப்போதைராய்டிசம். இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா என்ன? அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தைராய்டு சுரப்பி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. கழுத்துல இந்த முன்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு ஆர்கன் இருக்கும். அத தான் வந்து பார்த்தீங்கன்னா, தைராய்டு சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சுரப்பி. அது வந்து பாருங்க T3, T4 அப்படின்ற பிரதான ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. இந்த ஹார்மோன் செக்ரீஷன்ல குறைபாடு இருக்குது. போதுமான அளவுக்கு அந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ணல அப்படின்னா, இந்த கண்டிஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னுவாங்க. அதாவது தைராய்டு ஹார்மோன் கரெக்ட்டா சரிவர வேலை செய்யல. அது சுரக்கக்கூடிய செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோனை போதுமான அளவுக்கு செக்ரீட் பண்ணல அப்படின்னும்போது, இந்த ஹைப்போதைராய்டிசம் அப்படின்ற டிஸார்டர் வருது. இந்த ஹைப்போதைராய்டிசம் வரும்போது என்னென்ன மாதிரி அறிகுறிகள்ங்க வருது? இது யூசுவலா இதனோட இன்சிடென்ஸ் என்ன அப்படின்னா, மோர் தென் 10 மில்லியன் கேஸஸ் வந்து சஃபர் ஆகுறாங்க வருஷா வருஷம் அப்படின்னு சொல்லலாம். இதனோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்க லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒபீஸ் ஆவாங்க. நல்ல வெயிட் ஆவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த நிலை. உடல் அளவுலயும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, மனதளவுலயும் மந்த நிலை அப்படின்றது ஏற்படும். மறதி அப்படின்றது வரும். அதே மாதிரி மோஷன் வந்து பாருங்க, மலச்சிக்கல் ஏற்படும். மென்சஸ் இர்ரெகுலாரிட்டீஸ் பிரதானமா வரும். கரு நிக்கிறதுல தாமதம் அப்படின்றது வரும். முடி கூளம் கூளமா கொட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகும். இந்த மாதிரி நெறைய காம்ப்ளிகேஷன் சொல்லலாம் இந்த ஹைப்போதைராய்டிசம்ல. ஆக நானா பெருசா இல்ல, நான் ரொம்ப என்துவா இல்ல, நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இல்ல, நான் ரொம்ப ஸ்லக்கிஷா இருக்கேன். கொஞ்சம் வேலை செஞ்சாலே எனக்கு அசதியாவுது. என்னால முடியல. ரெஸ்ட்ல இருந்தா நல்லா இருக்குன்ற மாரி இருக்கும். வயசுன்னு ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு 18 வயசு பிள்ளையா இருந்தா கூட போதுமான தைராய்டு ஹார்மோன் சுரக்கல அப்படின்னா, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வரும். ஏன்னா, தைராய்டு ஹார்மோன் வந்து பிளேஸ் அ மேஜர் பார்ட் இன் குரோத் அண்ட் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்களோட வளர்ச்சிக்கும், அதே மாரி செரிமான பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கும் பிரதான ஒரு ஹார்மோன் வந்து தைராய்டு ஹார்மோன் சொல்லலாம். இன்னும் அது நெறைய செய்யுது. ரிப்ரொடக்டிவ்க்கு, அதே மாரி மென்சஸ்க்கு இப்படி ஏகப்பட்ட விஷயம் செய்யுது. அப்ப என்னென்ன வேலையெல்லாம் அது செய்யுதோ எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடங்கல், ஒரு மந்த நிலை அப்படின்றது ஏற்படும். சரி, இதெல்லாம் வந்து பாருங்க ஹைப்போதைராய்டிசம்ல அறிகுறி. சரி, இப்ப எங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்கு அப்படின்றத நாங்க எப்படி கண்டுபிடிக்கலாங்க? அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த அறிகுறிகள்லாம் இருக்கு. மென்சஸ் பெரிய பெருசா போமாட்டேங்குது. நார்மல்சி இல்ல அப்படின்னா, ஒரு தைராய்டு ப்ரொஃபைல் அப்படின்றது ஒண்ணு பாருங்க. தைராய்டு ப்ரொஃபைல்ல டிஎஸ்ஹெச் எலிவேட்டா இருக்கு, T4 கம்மியா இருக்கு, T3 கம்மியா இருக்குன்னா டாக்டரே சொல்லுவாங்க, ஹைப்போதைராய்டிசம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மருந்து மாத்திரைகள் குடுப்பாங்க. அந்த மருந்து மாத்திரைகள வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் சாப்பிடுறவங்களும் இருக்காங்க, 6 மாசம் சாப்பிடுறவங்களும் இருக்காங்க, 10 வருஷம் தொடர்ந்து தைராய்டு மாத்திரைகள் சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. நாங்க ஆரம்பிக்கும் போதும்மா டாக்டர் 25 எம்சிஜிஸ் ஆரம்பிச்சாங்கம்மா. அப்புறம் 50 பண்ணாங்க, அப்புறம் 100 பண்ணாங்க, இப்ப 180 பண்ணாங்க, இப்ப 175 சாப்பிட சொல்றாங்கம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் சில வருடங்கள்ல இவ்ளோ ஆயிருக்கு என்னோட தைராய்டுக்கான டோஸ் மாத்திரை அப்படின்னு சொல்றவங்க எத்தனையோ பேர். சரிங்க. இப்படிப்பட்டவங்க என்னென்ன மாதிரி உணவு முறைகள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு நெறைய டயட் இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்க, சாதா உப்புக்கு பதில் அயோடைஸ்டு சால்ட். இப்ப தான் கவர்மெண்ட்டே வந்து அயோடைஸ்டு சால்ட் தானே எடுக்கணும் அப்படின்றாங்க. அயோடைஸ்டு சால்ட் எடுக்கலாம். இல்லன்னா இந்துப்பு எடுக்கலாம். எடுக்கக்கூடாதது காய்ட்ரோஜன்ஸ் அப்படிம்பாங்க. காலிஃப்ளவரு, கொக்கா, டர்னிப்பு, கோஸு இதெல்லாம் வந்து எடுக்காதீங்க. ப்ரவுன் கலர் சாக்லேட், டார்க் சாக்லேட்ஸ் வேண்டாம். சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னா ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட் மாதிரி எடுக்கலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சாப்பிட வேண்டியதில் ஃபஸ்ட்டு வந்து அயோடின் கலந்த உப்பு இல்லைன்னா இந்துப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மந்தார இலைப்பொடி வந்து பாருங்கள் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் அந்த மந்தார இலைப்பொடி வாங்கி காலையிலையும் சாயங்காலம் 2 நேரமுமே மந்தார பொடி கஷாயம் வச்சுக்கலாம். இந்த கஷாயம் அப்படின்றது மந்தாரை பொடி சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் பொடி எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி கொஞ்சமாக அதில் பனவெல்லம் இல்லைன்னா தேன் கலந்து அந்த மந்தாரை கஷாயம் எடுத்துக்கலாம். இந்த மந்தாரை வந்து பார்த்திங்கன்னா மாத்திரைங்களாகவும் இருக்குது. அதை பெஸ்ட்டு வந்து மாத்திரைகளாக எடுக்கிறத விட இந்த மாதிரி கஷாயமாக குடிச்சிக்கலாம், நல்லது. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா, இந்த தைராய்டு பிரச்சனை அப்படின்னாலே இங்கே தனியா வந்துருங்க. நீங்கள் மந்தாரை குடிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்னா மந்தாரையை சேர்த்து சாப்பிடுங்க. இல்லைங்க இப்போ தான் மைல்டாக இருக்குது ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னா, நம்ம தனியா வச்சு மெயின்டைன் பண்ணாலே போதுமானது, செட்டில் ஆகும். எவ்வளோ நாள் எடுக்கணும்? 48 டேஸ் தொடர்ந்து எடுக்கணும். தனியா என்ன பண்ணலாம்? தனியான்றது மல்லி விதை இருக்கு இல்லைங்களா, அதை தான் தனியா. அந்த தனியாவை வந்து டீ போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா தனியா இன்ஃப்யூஷன் வாட்டர் சாப்பிட்லாம். இல்லைன்னா தனியா வடை, தனியா அடை இது எல்லாமே சாப்பிட்லாம். அப்போ நம்ம 2 விதம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னாள் நைட்டே 1 டீஸ்பூன் தனியாவை நீங்கள் சின்ன ஒரு கிளாஸில்
ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அந்த தனியானோட தண்ணியை மட்டும் குடிச்சிடுங்க. அந்த தனியாவை நம்ம சாம்பாருக்கு போட்டுக்கலாம். இது ஒன்று ஃபாலோ பண்ணலாம். நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்குங்க. இப்போ தான் மைல்டாக ஆரம்பிக்கினா தனியா இன்ஃப்யூஷன் வாட்டர் சஃபிஷியன்ட். ஃப்ளக்சுவேஷன் நிறைய இருக்குங்க. நான் ஆல்ரெடி 50 mcg's வந்து தைராய்டுக்கான மாத்திரை சாப்பிட்றேன். அப்போ தைராக்சின் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா காலையில் சாயங்காலம் 2 நேரமும் தனியா வந்து வெறும்னே வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம கொஞ்சம் பால் நம்ம ஊற்றுறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு டைல்யூட்டடாக வேணும்னா நல்ல ஒரு 3/4 கிளாஸ் பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் இந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. பனவெல்லம் தூள் பண்ணி போட்டு நல்லா ஆற்றி குடிச்சிக்கலாம். காலையில் சாயங்காலம் 2 நேரமும். இந்த தனியா டீனோட பெனிஃபிட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம். அப்போ இந்த தனியா டீ காலை மாலை 2 நேரம் குடிக்கும்போது இந்த ஹைப்போதைராய்டிசம் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறையிறத பார்க்க முடியுங்க. இது நான் முன்னமே சொன்ன மாதிரி 48 டேஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் தனியா டீ குடிக்கலாமா? தாராளமாக தனியா டீ குடிக்கலாம். டீ காப்பி சாதா டீ குடிக்கிறதுக்கு பதில் தனியா டீங்க. நாங்கள் 48 டேஸ்க்கு அப்புறம் எங்களுக்கு குடிக்கணும், நல்லா இருக்குது, பிடிக்குதுங்க, ஒரு நேரம் குடிக்கலாமா? தாராளமாக குடிங்க, தப்பே இல்லை. ஒரு நேரம் டெய்லியே குடிச்சிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நம்ம பிரேசில் நட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது பிரேசில் நட்டு என்னங்க அப்படின்னா, அது நம்ம நாட்டில் கிடைக்கிறதில்ல, பிரேசில் நாட்டில் தான் கிடைக்குது. அதனால தான் அதுக்கு பேர் பிரேசில் நட் அப்படின்றது. இந்த தைராய்டு சுரப்பி வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலே செலீனியம் அப்படின்ற ஒரு மூலக்கூறு வேணும். ஒரு நாளைக்கு சராசரியாக ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 55 mcg செலீனியம் தேவை. முக்கியமாக தைராய்டு கிளாண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக செயல்பட்டு போதுமான தைராக்சின் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுறதுக்கு இந்த செலீனியம் ஒரு பிரதான ஒரு சத்தாக தேவைப்படுது தைராய்டு கிளாண்டுக்கு. சரிங்களா? அப்போ அந்த செலீனியம் அதுக்கு போதுமான அளவு கிடைக்கல அப்படின்னும் போது அந்த தைராய்டு கிளாண்டு வந்து பெருசாக வீங்கி காய்டர் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிட்டு உடம்புல எங்கெங்கெல்லாம் செலீனியம் இருக்கோ அதெல்லாம் ட்ராப் பண்ணிக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கவங்களையும் பார்த்துருப்பீங்க, கழுத்து நல்ல பெருசாக துப்ப கட்டி மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு பிரதான சப்ளிமெண்ட் என்ன அப்படின்னா இந்த பிரேசில் நட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்காது, ஆன்லைனில் தான் நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கணும். இந்த பிரேசில் நட்லேயும் வந்து பாருங்கள், அது பலாக்கொட்டை மாதிரியே இருக்கும். பிரேசில் நட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பிரேசில் நட் இருக்குது, அதை சால்ட்டடு மசாலா போட்டது, அந்த மாதிரி சாட் மசாலா போட்டதெலாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அது பலாக்கொட்டை மாதிரி இருக்கும். ஒரு கொட்டையினோட சைஸ் வந்து பலவிதமாக இருக்கும். அப்ராக்சிமேட்லி ஒரு நார்மல் விலை கம்மி, அதனோட ரேட்டும் வந்து பாருங்கள் 700 ரூபா 1/4 கிலோவில் ஆரம்பித்து 500 ரூபா ஆரம்பித்து 1500 ரூபா 2000 ரூபா வரைக்கும்லாம் கூட இருக்குது, கொட்டையினோட தரத்தை பொறுத்து. அப்போ ஒரு பிரேசில் நட்டு சராசரி நார்மல் ரேட் இருக்கிறது எடுத்தீங்க அப்படின்னா கூட அதில் 68 to 110 mcg செலினியம் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எனக்கு டெய்லி எவ்வளோ தேவை, டெய்லி ரெக்வயர்டு அமௌண்ட் அப்படின்றதே 55 mcg தான். அப்போ நான் விலை கம்மி பிரேசில் நட் ஒரு டப்பா வாங்கிக்கிறேன், ஒரு பேக்கெட் வாங்கிக்கிறேன் அப்படின்னா கூட தினம்தோறும் ஒரு பிரேசில் நட் எடுக்கும்போது என்னோட தைராய்டு சுரப்பினோட ஆரோக்கியம் அப்படின்றது 100க்கு 100% நல்லா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. சரி, இப்போ நீங்கள் பிளெயின் பிரேசில் நட் வாங்கிட்டீங்க அப்படின்னா பலாக்கொட்டை எப்படி வேக வைக்கிறோம் அந்த மாதிரி வேக வச்சு தினம்தோறும் ஒன்று சாப்பிட்லாம். நீங்கள் ஆல்ரெடி சாட் மசாலா போட்டது, அதுக்கு மேலே அது வந்து காரம் போட்டது எது வாங்குறீங்க அப்படின்னாலும் டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். எந்த நேரங்க எடுக்கணும், வெறும் வயிற்றில் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. மத்தியானம் எடுங்க, சாயங்காலம் எடுங்க, சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எடுங்க, இல்லை சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எடுங்க. வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கும்போது அப்சார்ப்ஷன் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நான் முன்னமே சொன்ன மாதிரி காய்ட்ரஜன்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. கூட மலச்சிக்கலும் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எனிமா கொடுத்து மோஷன் ஃப்ரீயாக போகிறத பார்த்துக்கோங்க. தினம்தோறும் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி அப்படின்றது வேணும். உங்களுக்கு வந்து யோகா நல்லா செய்ய முடியும், யோகா எங்களுக்கு தெரியும் அப்படின்னா கழுத்து பகுதி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், பேக்வேர்ட் பெண்டிங் எக்ஸசைசஸ் செய்யலாம். இல்லைனா வார்ம் அப் எக்ஸசைசஸ், பேக்வேர்ட் பெண்டிங் எக்ஸசைசஸ் செய்யலாம். இதெல்லாம் வந்து பாருங்கள் தைராய்டு சுரப்பினோட ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நான் முன்னமே சொன்ன மாதிரி மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா மலச்சிக்கலை அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல தூக்கம் அப்படின்றது தேவை. நாங்கள்லாம் வந்து பாருங்கள் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி கிளினிக் ஆரம்பிக்கும் போது, அதாவது ஒரு 14 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூக்கம் போதுங்க அப்படின்றது சொல்லுவோம். நானே எத்தனையோ பேஷண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போல்லாம் நான் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குங்க அப்படின்றத சாலிடாக சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறது எப்போ அப்படின்னா தூங்கும்போது தான். நம்ம முழிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது ஓடிட்டுருக்கு. நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம மைண்டு சும்மா இருக்க மாட்டேங்குது. அப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகணும், நான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பெரும்பாலும் நான் நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது தூங்கணும். அப்போ அந்த தூக்கத்துக்கு அப்படின்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு பெரிய ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க.
உணவுக்கு அப்படின்னு ரொம்ப பெரிய ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. உணவுலேயும் பாருங்கள் நிறைய காய்கறிகள் அப்படின்றத சேர்த்துக்கோங்க. எல்லா வகையான காய்கறிகளும் எடுக்கலாம். நம்மளுக்கு காய்கறிகள் அப்படின்னும்போது நம்ம ரொம்ப காஸ்ட்லி காய், ரொம்ப காஸ்ட்லி பழம் தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. எந்த சீசனில் சீசனல் ஃப்ரூட்ஸ், சீசனல் வெஜிடபிள்ஸ் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம நல்லா எடுக்கலாம். அதுவே போதுமானது. ஒரு நாளைக்கு 2 பொரியல் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நல்ல வந்து ஓடி ஓடி வேலை செய்யலாம், தப்பு இல்லை. கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத விட இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆழ்ந்த தூக்கம், நிம்மதியான தூக்கம் அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளோ விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஹைப்போதைராய்டிசம் அப்படின்றது ஒரு பெரிய நோயே கிடையாதுங்க, குணமாகக்கூடிய ஒன்று தான். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.